வெல்கம் டு ஸ்ரீ விவேகம் எஜுகேஷனல் கைடன்ஸ். இன்றைக்கி வீடியோவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இந்த கோர்ஸினுடைய டியூரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இது 4 year அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம். இந்த கோர்ஸில் நீங்கள் எதை பற்றி படிப்பீங்க, எதை பற்றி சொல்லி தருவாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதில் இருக்க லாஸ், பிரின்சிபல்ஸ், மோஷன், எனர்ஜி, ஃபோர்ஸ் இதெல்லாம் வச்சு எப்படி ஒரு ப்ராடக்ட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது அண்ட் அதில் டிசைனிங் ப்ராசஸ் எல்லாம் என்ன இதெல்லாம் சொல்லி தருவாங்க. அண்ட் இதில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி டெக்னிக்கல் வேயில் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த கோர்ஸினுடைய ஸ்டடீஸ் சிலபஸ் எல்லாமே இருக்கும். இப்போது இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி ப்ராசஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அண்ட் 12th சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சிருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் வந்து கம்பல்சரி சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது 4 year அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம். இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 40,000 2 lakh வரைக்குமே இருக்குது பர் இயருக்கு. அது நீங்கள் சூஸ் பண்ணுற காலேஜ், அந்த காலேஜினுடைய ஃபேம் இதெல்லாம் பொறுத்து வேரி ஆகும். இப்போது வந்து இந்த காலேஜ் நீங்கள் ஏதாவது சூஸ் பண்ணுறீங்க, ஏதாவது ஃபேமஸ் காலேஜ் அப்படின்னா அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு அட்மிஷன் ப்ரொசீஜர் வந்து என்ட்ரன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ என்ட்ரன்ஸும் நீங்கள் எழுதி அதுலேயும் பெஸ்ட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு காலேஜில் சீட்ஸ் கிடைக்கும். சில காலேஜஸில் உங்களுக்கு மெரிட் பேஸ்டும் இருக்குது. ஸோ நீங்கள் 12th பெஸ்ட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க, பெஸ்ட் கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு டைரெக்டாக அட்மிஷன்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதில் இருக்க சிலபஸ் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துடலாம். இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ், ஃப்ளூயிட் டைனமிக்ஸ், டைனமிக்ஸ் ஆஃப் மிஷினரி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிசைன், எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் அண்ட் கண்ட்ரோல், கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ், மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட் பார்ட்டிகிள்ஸ், fluid missions, heat and mass transfer, advanced solid mechanics, computer aided design, production technology, mechanical vibrations, advanced fluid mechanics, finite element manufacturing, power plant engineering, environmental engineering, composite materials, operations research, industrial tribology, mechatronics, waste heat utilization, noise engineering, fracture mechanics, utilization of non-conventional energy, refrigeration and air conditioning, advanced mechanics. இது மாதிரி வேரியஸான சப்ஜெக்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸில் கவர் பண்ணுவாங்க. இப்போ இந்த கோர்ஸ் முடித்தோடனே நான் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், என்ன ஜாப், என்ன ஃப்யூச்சர் ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நீங்கள் ஜாப் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியராக ஒர்க் பண்ண போகலாம். சர்வீஸ் இன்ஜினியர், கன்சல்டன்ட், இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனர், மெக்கானிக்கல் டிசைனர் இது மாதிரி வேரியஸான ஜாப் ரோல்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதுவும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேரியஸான இன்னும் நிறைய ஆர்கனைசேஷன்ஸில் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டார்ஸில் நிறைய டெவலப்மெண்ட் பேஸ் பண்ணின ஏரியாஸில் ப்ரொடக்ஷன், டிசைன், டெஸ்டிங், இன்ஸ்டாலேஷன், மெயின்டெனன்ஸ் இது மாதிரி வேரியஸான ஏரியாஸில் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இது மாதிரி கம்பெனிஸில் நீங்கள் ஒர்க் பண்ண போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா டாடா மோட்டார்ஸ், மாருதி சுசுகி, இந்தியன் ஆயில், GE குளோபல் ரிசர்ச், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இது மாதிரி வேரியஸான கம்பெனிஸில் நீங்கள் ஒர்க் பண்ண போகலாம். எவ்வளோ சேலரி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இனிஷியலாக உங்களுக்கு பர் இயருக்கு அரௌண்ட் 5 10 lakh வரைக்கும் கிடைக்கும். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகும் போது உங்களுடைய ஸ்கில்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இது முடிச்சுட்டு நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி கண்டினியூ பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஸ்டடீஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து கண்டினியூ பண்ணலாம். எம்டெக், எம்இ கோர்சஸ் நீங்கள் எந்த ஃபீல்டு வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து கண்டினியூ பண்ணலாம். இல்லைனா MBA கோர்சஸ் இது மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னாலும் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்குது. IBPS, SSC, SBI அசிஸ்டண்ட், ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் டிஃபென்ஸ், ரயில்வேஸ், இந்தியன் நேவின்னு இன்னும் நிறைய வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸாம்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு கூட கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய எஜுகேஷனல் கைடன்ஸ் ட்ரஸ்ட் மூலமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ அட்மிஷன் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ தமிழ்நாட்டில் இருக்க எந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இல்லை வேறு ஏதாச்சும் காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீ அட்மிஷன் கைடன்ஸ் கொடுக்க ரெடியாகவே இருக்கும். அண்ட் நம்ம சேனலில் நிறைய கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், காலேஜ் பற்றின ரிவ்யூஸ்
அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.